பாவம் செய்து விரக்தியோடு வாழ்ந்து வந்தே விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு. ஆமென். சிலுவை நாதா, சிலுவை நாதா, திரும்பி பார். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை, என்ன விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விட்டுறாதீங்கப்பா, என்ன விட்டுறாதீங்கப்பா. ஆமென். எந்த அனுபவம் வேணும்? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி உடைய கரத்தை என் மேல் அப்படி வைங்க. நான் அதாவது கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா நம்ம ட்ராக் மாறினா அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம ட்ராக்ல நின்னா அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆமென். அப்படியே நம்ம சோர்ந்து இருக்கும்போது ஒருத்தங்க அப்படியே நம்ம தலைய அப்படியே சாஃப்டா தடவி தந்தா எப்படி இருக்கும்? சில தடவை இருக்க முடியலாம் போயிடும். அப்படியே சாஃப்டா. சரி, நம்ம ட்ராக்ல நின்னா அவர் கை நம்ம மேல அது ரொம்ப ரொம்ப ஐயோ எடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ட்ராக் மாறினா ரொம்ப ஹெவி. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆனா உங்களுடைய கை என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாரமா இருந்துச்சு. அவன் ட்ராக் மாறுறேன்னு அர்த்தம். ட்ராக் மாறிட்டேன் உடனே தான் ஆமே நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் சொல்லிட்டு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லவே. கிறிஸ்துவுக்கு நேரம் நமக்கு எங்க இருந்தாலும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இருக்கும் ஆண்டவரோட. தேவ நடத்துதல் இல்லைன்னா நம்ம சர்ச்சில் வந்திருந்தாலும் நம்மளால ஆராதனையிலையும் கனெக்ட் ஆக முடியாது, செய்தியில கனெக்ட் ஆக முடியாது. உடனே நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டருக்கு வரம் இல்லை, உங்களுக்கு உரம் இல்லை. அதுதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. நான் இப்படிதான் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் வந்து, அதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்காத மேட்ரு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த மீட்டிங்ல மன்னிக்க வச்சு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆக முடியுதுன்னா நீங்க சரியா அவங்க கூட பேசுறாரா? எங்க ஆமென். டைம் ஆயிட்டு சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் நான் கிளாக்க பார்க்கல, நான் திரும்ப முடியாது எங்க பார்க்கறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கேரி தாற்றண்டையில இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரிபாத் வீட்டுல இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை. இப்படிதான் வார்த்தை உண்டானது. அதாவது அந்த கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும், அந்த தொடர்பு. உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இல்லை, நான் தேவனால் நடத்தப்படுகிறேனா இல்லை என்பதை அறிய அந்த தெய்வீக தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பயப்படாதீங்க, நீங்க மடிந்து போக மாட்டீங்க. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள. ஹல்லேலூயா. 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்க. 40 வருஷமும் மன்னாவை கொடுக்கிறார். 40 வருஷம் மன்னாவை கொடுக்கிறார். அது ஃபைனலா கானான்ல கால் வைக்கிறாங்க, அந்த மன்னா நிக்குது. வேற எங்க மன்னா நின்று இருந்தாலும் நம்ம நின்றுப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை, 2 காரியத்தை கூட இதுல சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல செய்தியை முடிக்கிறேன். ஆமா. அடுத்ததாக தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். யோவான் 14:26-27 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அப்படிம்பார். 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன். அந்த அவர் வைத்து போன சமாதானம் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவ ஆவியினால ஒருத்தங்க நடத்தப்படும் போது அவங்க மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு சமாதானம் இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஆகட்டும், புதிய ஏற்பாட்டுல பவுல் ஆகட்டும், பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லிடுவார்ல, ஒரு பட்டணத்தில் விழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த விழுகையில தான் பவுல் கையில என்ன கத்துச்சு? பவுல் பதறினாரா? இல்ல, வெளியே பாம்பு கொத்திட்டு இருக்கு, உள்ளத்துல ஒரு சமாதானம். ஏன்னா இது கர்த்தர் அனுமதித்த பாதை. பிரச்சனை இல்லைன்னு இல்லை. மோரியா மலைக்கு ஈசாக்க கூட்டிட்டு போறார் ஆபிரகாம்.
பையன் கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் பதறினாரா? அது வந்து மகனே, அதாவது அது நான் என்ன சொல்லணும்னா, இப்படி ஹீப்ரூல ஒன்னும் பதறல. இன்னைக்கு நம்ம பதறி என்ன சொல்றோன்னே கர்த்தர் பார்த்துக்குள்ள வா. எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது, எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது. ஆனா தேவன் நடத்துறாரா, ஒரு சமாதானம் இருக்கும். யோபு வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமானது, ஆனா ஒரு சமாதானம் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் போகும் வழியை ஒரு தேவன் நடத்துதலை புரிந்து இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? ஒரு ஒரு அங்கலாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் இது தேவன் நடத்தும் ஒரு சமாதானம். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி படகுல ஏறி பின்னாடி படுத்து தூங்கிட்டார். கடல் கொந்தளிக்குது. இயேசு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இதுதாங்க தேவன் நடத்துதல். கொந்தளிப்பு இருக்காதுன்னு கிடையாது, பிரச்சனைகள் எல்லாம் எழும்பதான் செய்யும், ஆனா ஒரு சமாதானம் இருக்கும். 5வது, ஆமென், கிருபையை காண வைப்பார். அப்போஸ்தலர் 11 அதனுடைய 22, 23 வசனங்களை வாசிக்கலாம் வேகமாய். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். இப்ப அவங்க அனுப்புறாங்க. இப்ப இது தேவனுடைய நடத்துதெல்லாம் இல்லையா என்பதை அறிய அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, அதாவது போற இடத்துல அவன் என்ன பாக்குறான்னா, ஒரு ஃபேவர் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். யோசேப்பை பாருங்க, யோசேப்பை கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க. எல்லாரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ரூபன் சொல்ற, அவனை என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஃபேவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லா குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யூதா சொல்றான், இவனை எது குழியில போட்டு இவனை நம்ம விட்டுலாம். ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குது பாருங்க. சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயை கிடைக்குது. போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு, ஆனா அது நடுவுல என்ன கிடைத்து கொண்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்துறார். கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு எது அடைக்கப்படாது தெரியுமா? கிருபை அடைக்கப்படாது. ஒரு ஃபேவர். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரு ஃபேவர் இருக்கும், ஒரு அனுகூலம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நடத்துதல் நமக்கு தேவை. ஆமென். இந்த இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். தேவ நடத்துதல் படி நீ இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா, கர்த்தரை நம்பி விதைத்தான். ஆமா, வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்கிறது யாரு? இப்போ ஈசா கையில என்ன இருக்கு? விதை இருக்கு. என் கையில விதையை கொடுத்துட்டாருன்னா என்ன விதைக்க வைக்கதான் கொடுத்திருக்கிறார். நான் விதையை எப்படி வச்சுட்டு விதைக்காம இப்ப கர்த்தர் முளைக்க பண்ணுவார், இப்ப முளைக்க பண்ணுவார். இப்ப பாரு முளைக்கும், முளைக்கும். ஆமே, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் கையில விதையை கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம்? அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது யாரதான்? கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு டோரை நமக்கு முன்னாடி ஓபன் பண்றார். கால் எடுத்து வைக்கணும், அது காலம் முடியட்டும், இப்படி முடியட்டும். நம்ம என்ன, நான் இப்படி இருந்துட்டு இருப்பேன், வேலை ஆஃபர் என் தலையில பொத்து விழும், நான் உடனே இப்படி தொடச்சிட்டு பார்ப்பேன், நீங்க தான் கலெக்டர். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, கையில கர்த்தர் வந்து விதையை கொடுத்துட்டார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்துட்டார், புசிக்கிறதுக்கு அடுத்து என்ன தருவார்? அப்ப நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு, அதை வச்சு நீங்க கர்த்தர் தந்த வார்த்தையை பிடிங்க. ஆமா, இன்னொரு வார்த்தை கூட இதை சொல்லாம இருக்க முடியாது, என்னை பலப்படுத்தின வார்த்தை. அதாவது எனக்கு தானியம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது கர்த்தர் ஈசாக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த தேசத்தை தருவேன் பார். சாப்பாடு தருவீங்களா கேட்டேன். சரி, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஆபிரகாம் என்ன கேட்பாரு தெரியுமா? எனக்கு என்ன? ஆபிரகாம் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பாங்கிறார். இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லுகிறவர். எனக்கு இந்த தேசத்துல ஆகாரம் கிடைக்குமான்னு சொல்லும் போது உனக்கு இந்த தேசத்தையே தருவேன் என்று சொல்லுகிறவர். ஆமே, உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான் அப்படிங்கிறார். நட்சத்திரத்தை பாரு, இவ்வண்ணமாய். ஆண்டவரே, ஆமா, கிறிஸ்துமஸ் கூட ஸ்டார் போட முடியாம இருக்கிறோம். ஆமா, எனக்கு என் பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்லை, உன் பிள்ளை ஸ்டாரா இருக்க போறாமா? நீ அப்படி பாரு, என் பிள்ளை ஸ்டாரா. ஆண்டவருடைய பார்வையை பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படிப்பட்ட தேவன். வார்த்தையை வச்சு வார்த்தை தந்தவரை பார்க்காதீங்க, வார்த்தை தந்தவரை வைத்து வார்த்தையை பாருங்க.
வானமும் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை நிறைவேறும் காரணம் அவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நம்பி கையில ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஏதோ தரலையா? வெயிட் பண்ணுங்க, தர வெயிட் பண்ணுங்க. தந்ததுக்கு அப்புறம் இனி இந்த விதை அப்படியே முளைக்கணும், அப்படியே முளைக்கும். இப்படிதான் ஒருத்தன் வெள்ளத்துல மாட்டி நடுவுல நிக்கிறான், ஒரு கல்லு துண்டுல ஏறி அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்ன காப்பாட்டுங்க 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்தன் போட்ல வரான். போட்ல வந்து, தம்பி தம்பி ஏன் இங்க நிக்கிறீங்க, வாங்க போட்ல ஏறுங்க, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தள்ளி போ, நான் ஆண்டவர் வந்து காப்பாத்த வரட்டுங்க, தள்ளிப்பா அப்படி சொல்றா. திருப்பி இன்னொருத்தன் இப்படி 3 பேரை வந்து போனாங்களாம். 3 பேரும் வரல. கடைசியில் ஆண்டவர் வந்தோன்னு வரக்கூடிய டைம் என்ன ஆண்டவர்ன்னு சொல்லும் போது, ஆண்டவரை காப்பாத்துங்க, உன்னை கொல்றதுக்கு வந்தேன், நான் 3 முறை வாங்கிட்டு நான் போட்டு அனுப்புனேன், அப்ப நீ இப்போ வரும் ஆண்டவர், அப்போ வருவா. விதைக்கிறதுக்கு விதைய தந்தாச்சு இல்ல, செயல்படு. ஈசாக்கு கையில என்ன இருக்கு? விதைக்கிறதுக்கு விதைய கொடுக்கிறது யாரு? கர்த்தர். விதைக்கிறதுக்கு விதையை தந்தவர், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த விதையை கேளுங்க, அந்த ஆரம்பத்தை கேளுங்க. கர்த்தர் தருவார். ஒரு ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா? அற்பமா தான் இருக்கும். விதை எப்படி கண்ணுக்கே தெரியாதுங்க. இந்த விதையெல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க, பேப்பர்ல சுருட்டி, இது நாளைக்கு பெரிய மரமா நிக்கும். அந்த மரத்தை பேப்பர் வச்சு கவர். ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? ஆனா கர்த்தரை நம்பு. உன் கையில ஒரு விதவையை கொடுத்திருக்கிறார்ல, ஸ்டார்ட் பண்ணு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா, எந்த தேவனால், அந்த பாடல். ஹல்லேலூயா.